ஆதிபாரதி சீரியலில் அட்டகாசமான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். சாரதாம்மா வந்து மொத்தமாக மனசு மாறிட்டாங்க. ஆதி கேட்டுக்கிட்டதுக்காக பாரதியை வந்து மனப்பூர்வமாக வந்து ஏற்றுக்கிட்டாங்க. ஸ்வேதாவை வந்து என்ன செய்கிறேன்னு தெரியாமல் அதிர்ச்சி ஆகி நிற்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிக்கணும், லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் சாரதா வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு, தயவு செஞ்சு இந்த விஷயத்தை வந்து தலையிடாத. அக்கா, நீ என்ன தமிழ் பாப்பா வந்து நாடகம் ஆடுறது பாரதி சொல்லி கொடுக்குற, அதை வந்து நீ வந்து இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னா, இல்லை தமிழ் வந்து செய்கிறது மனப்பூர்வமாக செய்கிற மாதிரி இருக்குது, அதெல்லாம் பார்த்தா நாடகம் மாதிரிலாம் எனக்கு ஒன்றும் தெரியல, தயவு செஞ்சு தேவையில்லாமல் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிடுறாங்க. ஆமாம், இப்போ என்னத்தை வேலை செஞ்சுட்டான்ட்டு இவள் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கிறா. எனக்கு என்னமோ இவள் அந்த பக்கம் சாஞ்சிட்டான்னு நினைக்கிறேன், பாரதி பக்கமோ ஆதி பக்கமோ. இது சரியாக படலை அப்படின்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளை காலையில் பாரு நான் என்ன பண்ணுறேன், வெயிட் அண்ட் வாட்ச் அப்படிங்கிறாங்க. இவள் வழக்கமாக எது செஞ்சாலும் சொதப்பிட்டு தான் செய்வா, அறிவு. இதில் வெயிட் அண்ட் வாட்ச் வேறு சொல்கிறாளே, ஏதாவது எக்கு புக்காக ஏதாவது ஒன்று செய்ய போகிறாளோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் வந்து ஆஃபீஸ் கிளம்புறதுக்காக நம்ம பாரதியும் சரி ஆதியும் சேர்த்தி 2 பேரும் ஒரே கிளாஸ் கண்ணாடியில் வந்து தள்ளி தள்ளி விட்டுட்டு தலை வாரிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். செம்ம க்யூட்டாக இருக்குது. ஆதி, நான் ஆஃபீஸுக்கு போனோம், அப்போ நான் மட்டும் ஆஃபீஸ் போவேனாமா அப்படின்னு விளாண்டுட்டு இருக்காங்க 2 பேரும். கீழே வந்து ஸ்வேதா வந்து பயங்கரமாக ஒரு திட்டம் போட்டு வச்சுருக்காங்க. அறிவுக்கிட்ட வந்து என்ன பண்ண போகிற அப்படின்னப்ப, இப்போ பாருங்கள், அத்தை வந்து யார் வந்தாலும் காஃபி தனக்குத்தானே போட்டு குடித்தா தான் அவங்களுக்கு போட்டு சாப்பிட்ட மாதிரி திருப்தியாக இருக்கும், அதனால் நான் ஒரு ஐடியா பண்ணி வச்சுருக்கேன் சமையக்கட்டில் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன பண்ண போகிறேன் அப்படின்னோடனே, பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிச்சனில் வந்து சமைக்கிற பொருளை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுறாங்க. என்ன இப்படி பண்ணி விட்ருக்க, பெரிய பிரச்சனை ஆகிட போகுது ஆகும், அப்போ தான் வந்து அந்த படியை பாரதி மேலே போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து திட்டம் போட்டுட்ருக்காங்க. எதுக்கும் கொஞ்சம் நல்ல ஐடியா தான் அப்படின்னு வந்து ஏகாம்பரம் ஒய்ஃபு பவானி எல்லோரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, நீ நல்ல புத்திசாலித்தனமாக தான் ஐடியா பண்ணி வச்சுருக்க அப்படின்னோடனே, சரி இருக்கட்டும், அவங்க வந்தால் நம்ம எல்லோரும் சேர்ந்து அவன் மேலே பழிய போட்டுடலாம், அது ஒன்றும் பிரச்சனை, எல்லோரும் அவங்கவுங்க ரூமுக்கு போங்க, அவள் வரட்டும் அப்படின்ட்டு சாரதாம்மா கீழே வராங்க. கீழே வந்துட்டு இருக்கப்போ வந்து மேலே மாடியில் வந்து ஆதி வந்து பாரதியை ஹக் பண்ணிட்டு, இன்றைக்கி ஆஃபீஸ் போகணுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், போய் தான் ஆகணும் அப்படின்னோடனே, கீழே இங்கே சத்தம் கேட்குறத பார்த்தா ஏதோ சரியில்லை, கீழே போகலாம் அப்படின்ட்டு ஆதி பாரதி 2 பேரும் கீழே வராங்க. வர்றப்போ சாரதா கிட்டே வந்து, அத்தை தயவு செஞ்சு ஓப்பன் பண்ணிடாதீங்க, எனக்கு என்னமோ ஸ்மெல்லாம் வருது பாருங்கள் கிச்சனில் அப்படின்னப்போ, ஆமாம் அப்படிங்கிறாங்க. கடைசியாக நீங்கள் வருவீங்கன்னு தெரிஞ்சு பாரதி தான் இந்த மாதிரி வேணுன்ட்டே ஏதோ ஒன்று பண்ணி விட்டுட்டு போயிருக்கா அப்படின்னு சொன்னோன்னே, பழியை பாரதி மேலே போட்டோன்னா ஆதி பாரதி வந்துடுறாங்க. வந்தோடனே என்ன அப்படின்னா, வேணுன்ட்டே இந்த மாதிரிலாம் பண்ணி வச்சுருக்கேன். ஆமாம், நான் தான் பண்ணேன். இப்போ என்ன, இப்போ பாரதி வந்து கெத்தாக சொல்லணுன்னு சாரதாக்கும் ஒன்றும் புரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறமேட்டு தான், ஒரு நிமிஷம் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கீங்களா, யார் இந்த இடத்த விட்டு நவுறக்கூடாது, நவுந்தீங்க அவ்வளோதான் சொல்லிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தீப்பெட்டி வந்து கையில் எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு வந்து அவங்க வந்து சமையக்கட்டில் வந்து செஞ்சு பார்க்குறாங்க. எதுவுமே வந்து ஒர்க் ஆகலை. இப்போ புரியுதா, எல்லாமே தீந்து போய் காலையிலே தீந்து போச்சு. நானே இண்டக்ஷன் ஸ்டவ்வில் தான் சமைச்சிக்கிட்டு இருக்கேன், அது தெரியாமல் நீங்கள் என்னமோ ஸ்மெல்லு வருதுன்ட்டு இந்த நாடகத்தெல்லாம் வந்து வேறு எங்கேயாவது வச்சுக்க ஸ்வேதா, உன் கூட வந்து இதே சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது அப்படின்னு நோஸ் கட் பண்ணிவிட்டு பாரதி செம்ம மாதம் ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சுன்ட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் சாரதா வந்து கிளம்பி போகலான்னப்ப ஆதி வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க. ஏம்மா நிப்பாட்டுமா, ஒரே ஒரு நிமிஷம் நான் உன்கிட்ட பேசணும் அப்படின்னு எல்லோரும் முன்னாடியும் பேசுகிறாங்க. நான் யார், உன் பையன் தானே, நீ ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது, அவன் வந்து உன் மருமக, தமிழ் வந்து பேத்தி, அதை முதல்ல புரிஞ்சுக்க, இதை எதையும் மாற்ற முடியாது, நீ வந்து ஏற்றுக்கணும், அதை விட்டுட்டு வந்து நீ வந்து தேவையில்லாமல் இவங்க கூட சேர்ந்து தப்பு மேலே தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கம்மா, எனக்கு என்னமோ நீ வந்து என்னை விட்டு ரொம்ப தூரம் விலகி போகிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலாக இருக்குது, அதை முதல்ல புரிஞ்சுக்க, நீ இப்படி பண்ண பாரதி வந்து என் கூட அதிகமாக நெருக்கமாகிட்டே போகிறாங்க, அப்புறம் உன் இஷ்டம், நான் சொல்கிறத சொல்லிட்டேன் அப்படின்ட்டு ஆதி சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் வந்து சாரதா வந்து செம்ம கடப்பில், எப்பா சாமிங்களா இனிமேல் எதுவும் செஞ்சாதீங்க, அவங்க 2 பேரும் சந்தோஷமாக வாழ்ந்து போட்டோன்ட்டு நானும் மனசு வந்து சரின்னு முடிவு எடுத்துட்டேன், என்னையும் போட்டு குழப்பாதீங்க, அவங்க சந்தோஷமாக இருந்துட்டு போட்டோம், தேவையில்லாமல் நம்ம செஞ்சு, நான் இப்போ ஆதி என்ன சொல்லிட்டு போனால் பார்த்தீங்கன்னா, நான் விலகி போகிறேன் நான் அவனை விட்டு அப்படின்னு. அக்கா என்னக்கா பேசுகிற, பாரதிக்கு மட்டும் எல்லா விஷயங்களும் உண்மை தெரிஞ்சுதான், அது தெரிஞ்சால் அவள் என்ன முடிவு எடுக்கிறாலும் எடுக்கட்டும், நீ இந்த விஷயத்தில் தயவு செஞ்சு யாரும் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. சாரதாமாவும், நான் தான் சொன்னேன்ல, பவானி சொல்கிறாங்க, முதல்ல எது செஞ்சாலும் பிளான் பண்ணிவிட்டு பண்ணணும், எங்கே என்ன இருக்கா இல்லையான்னு கூட தெரியாமல் இப்படி அவகிட்ட அசிங்கப்படுற, இதெல்லாம் உனக்கு தேவைதானா அப்படின்னோடனே இன்னும் வந்து ஸ்வேதா செம கடுப்பாயிடுறாங்க. எப்படியும் நான் சொன்னால் கேட்க மாட்டேன், அறிவு வந்து சொல்கிறாப்புல,
நீ என்ன முடிவெடுக்கிறியோ எடு அப்படின்ட்டு இங்கே போயிடுறாங்க. ஆஃபீஸுக்கு வந்தோன்னே பார்த்து எல்லோரும் வந்து ஒரு மாதிரியாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னு தெரியல. வந்து ரூமில் வந்து உட்காந்துடுறாங்க. கேபினில் உட்காந்ததுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டு மட்டும் வந்து ஏன் எல்லோரும் ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க, நீ வந்து காசு எடுத்துகிட்டேன்னு எல்லோரும் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அதான் அப்படின்னு. நீ மட்டும் நம்பலை அப்படின்னு. பாரதி, நான் அவன் கூட பழகுனது கொஞ்ச நாளாக இருந்தாலும் உன்னை பற்றி எனக்கு நல்ல விஷயங்களும் தெரியும், நீ அப்படிலாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு. எப்படி வெளில வந்தேன்னா என் ஹஸ்பண்டு தான் வந்து எனக்கு உதவி செஞ்சாப்புல அப்படின்னு சொன்னோன்னா, ஓ அப்படியானோடனே இந்த பக்கம் ஸ்வேதா வந்து ஆளுங்க எல்லாரையும் பேச விட்டு அவளை வந்து அவமானப்படுத்துறதுக்காக பாரதியை திட்டம் போட்டிருக்காங்க. இங்கே எல்லாரும் வந்து ஸ்டாஃப் எல்லாரும் வந்து கண்ணா பின்னான்னு பேசுகிறாங்க. ஏன்னா பாரதி, உன்ன மாதிரி இருந்தால் பொறுமை, ஒரே நாளில் ஒரு மாதத்தில் எல்லோரும் லைஃப்பில் செட்டில் ஆகிடலாம் போல். அப்புறம் அடுத்தது எந்த கம்பெனியில் போய் ஏமாற்றலான்ட்டு இருக்க, இன்னும் எவ்வளோ ஏமாற்ற போகிற அப்படின்னு கேட்டோன்னா பாரதி அழுகுறாங்க. பாரதிக்காக அவங்க ஃப்ரெண்டு வெளுத்து வாங்குறாங்க. அதோட முடியுது.